மயசாஸ்திரம், சில்பசாஸ்திரம் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கி இன்ஜினியராக இருக்கிறவங்கள்லாம் குருவாக பாவிக்க வேண்டியது விஸ்வகர்மா, மயன் முதலியவர்கள். இந்த வாஸ்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஜன்னல் எங்கே இருக்கணும், நிலப்படி எங்கே இருக்கணும், லாகடக்கட்டை எத்தனை வைக்கலாம், நீளம் எத்தனை அடி, அகலம் எத்தனை அடி, இதெல்லாம் விஸ்வகர்மா ஏற்படுத்தின சட்டங்கள். அதன்படி வீடு கட்டினார்கள், கோவில் கட்டினார்கள். அதனால் கோவில்கள் சுபிக்ஷமாக இருந்தன. அந்த கோவிலை சுற்றி வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையும் சுபிக்ஷமாக இருந்தது. அப்போ சிற்பசாஸ்திரமானது ஆன்மீகத்தோடு சம்மந்தப்பட்டதாக இருந்தது. அதனால் கோவிலை ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும். கோவிலில் செருப்பு போட்டு உள்ளே போகக்கூடாது. இந்து மதத்தில் ஒரு புனிதத்துவம் என்னென்னா, செருப்பு போட்டு கோவிலுக்குள்ளே வரக்கூடாது. உலகின் மற்ற மதங்களில் செருப்பு போட்டு உள்ளே போக அனுமதிப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த கோவிலினுடைய ஒவ்வொரு கல்லும் புனிதம் வாய்ந்தது என்பது தான். இந்த கோவில்கள் இந்த ஊரில் இருக்கிறதுனால மழை பெய்யுது. இந்த கோவில்கள் இந்த ஊரில் இருக்கிறதுனால பகவானுடைய கோபம் தணிக்குது. நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னு.